புதுச்சேரியில் இளம்பெண் ஒருவர் மூலம் ஐடி ஊழியரை ஹனி டிராப் செய்து லாட்ஜுக்கு வரவழைத்த ரவுடி கும்பல் அவரை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் திருக்கனூரை அடுத்த குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோவில் அர்ச்சகரின் 21 வயது மகன் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவர் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாங்கிக் கொடுப்பதும் பல்வேறு உதவிகள் செய்வதன் மூலம் சமூக வலைதளத்தில் இவரது பதிவுகள் நிறைய வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அவரது செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் கொஞ்சம் மொழியில் பேசியுள்ளார். இளம் பெண் பேச்சில் மயங்கிய ஐடி ஊழியரை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு திடீரென வந்த கும்பல் ஒன்று ஐடி ஊழியரை நிர்வாணமாக்கி வீடியோ பதிவு செய்து 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டியுள்ளது. மேலும் ஆயுதங்களால் ஐடி ஊழியரை தாக்கியுள்ளனர். விலை உயர்ந்த செல்போன் மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இருசக்கர வாகனத்தை பறித்துள்ளனர். பின்னர் வீட்டிற்கு அழைத்துச் சென்ற கும்பல் குனிச்சம்பட்டு பகுதியில் பணத்திற்காக காத்திருந்தபோது ஐடி ஊழியர் நீண்ட நேரம் வராததால் சந்தேகமடைந்த அந்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் தங்கும் விடுதிக்கு சென்று விசாரணை நடத்திய போலீசார் தங்கும் விடுதியை குத்தகைக்கு எடுத்து நடத்தும் மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜோஸ் சகாயநாதன் மகன் ஜெர்மின் ஆல்வின் பணம் பறிக்கும் கும்பலில் ஒருவன் என தெரியவந்தது. அவனை கைது செய்து விசாரணை நடத்திய போலீசார் ரவுடி பிரதீப் என்ற சுகன் கூனிமேடு பகுதியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, வில்லியனூர் மணவெளியைச் சேர்ந்த மோகன் பிரசாத், ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த சுனில் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர்.